என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவபுத்திரர்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. தேவபுத்திரர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:9. தேவனோடு சமாதானமாய் அல்லது ஒப்புரவாய் இருப்பது முதல் படி. மற்ற மனிதருடன் சமாதானமாய் இருப்பது 2ஆம் படி. இனி நாம் ஏறப்போவது 3ஆம் படி, சமாதானம் பண்ணுதல். தேவனோடும் மற்ற மனிதர்களோடும் சமாதானமாய் இருப்பவர்களால்தான் சமாதானம் பண்ணி வைக்க முடியும். தேவனை விட்டு விலகி வாழ்பவர்களை தேவ உறவுடன் வாழ வைப்பது மிகச் சிறந்த பணி. இதைத்தான் ஊழியர்கள் செய்து வருகின்றனர். முற்றிலும் தேவனை அறியாத புறஜாதி மக்களுக்கு தேவனை பற்றி எடுத்துச் சொல்லும் நற்செய்தி பணியை இன்று ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் செய்து கொண்டு வருகின்றனர். ஆனால் கிறிஸ்தவர்களையே கூட கிறிஸ்துவின் மூலம் தேவனிடம் வழிநடத்தி தேவ பக்தி உள்ளோராக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த சமாதான பணியை செய்ய நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செயல்பட்டால் பெயர் கிறிஸ்தவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் ஆவார்கள். முன்மாதிரி கிறிஸ்தவர்கள் ஆவார்கள். உப்பாய் ஒளியாய் மாறுவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இன்னொரு முக்கியமான காரியம், மனிதரோடு மனிதரை சமாதானம் பண்ணுவது. 2 பேர் சண்டையிட்டு கொண்டால் நமக்கென்ன வந்தது, அதில் தலையிடுவது நாகரீகம் அல்ல என்று விலகிக் கொள்வது விவேகமாக தோன்றலாம். ஆனால் அது உண்மையில் விவேகம் அல்ல. நம்மால் இயன்றவரை நாகரீகமான முறையிலேயே நல்லெண்ண சொல்லி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள செய்தால் போதும். சிறு சிறு சண்டைகள் தொலைந்து போகும். சமாதானமும் சந்தோஷமும் செழிக்கும். இப்படியான இருவகை சமாதானங்களையும் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்களாம். மத்தேயு 5:9. நம் எல்லாருக்குமே தேவனுடைய புத்திரராக ஆசைதான். அதற்கு நம் மனது முழுக்க அன்பால் நிறைந்தால் போதும். நல்ல உள்ளத்தோடு 4 வார்த்தை சாதுரியமாக பேச தெரிந்தால் போதும். சமாதானம் பண்ணலாம். தேவனுடைய புத்திரர் ஆகலாம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்துவை வணங்குபவர்கள் சமாதானம் பண்ணி சந்தோஷத்தை பெருக்குவார்கள். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்துவை வணங்குபவர்கள் சமாதானம் பண்ணி சந்தோஷத்தை பெருக்குவார்கள். தீர்மானம்: எனக்குள் சமாதானம் பெருக இயேசுவை பற்றிக்கொள்வேன். உலகில் சமாதானம் பெருக ஜெபிப்பேன், ஆவன செய்வேன்.